உரையாக நம்முடைய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது ஃபகீர் இஸ்மாயில் பிலாலி ஹதரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد صلى الله عليه وسلم وبارك وسلم عليه. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا عدد خلق الله ورضا نفس الله وزنة عرش الله ومداد كلمات الله. நம் உயிரினும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித நிறைந்த இந்த மீலாது ஷரீஃப் நம்மளுடைய உயிரினும் மேலான எஜமான் ஷேக் சுலைமான் ஷா காதிரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய தர்பாரிலே சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்கா ஷரீஃபினுடைய செயலாளர் அல்ஹாஜ் முகமது ஜஹீருதீன் சாஹிப் அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த பெருமக்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலை ஹபீபுல்லா ஜமாலி ஹஸரத் கபல் அவர்களே, இதற்கு முன்னால் சிறப்புரையாற்றிய ரியாசுதீன் கலிமி அமீர் ஹதரத் அவர்களே, நமக்கெல்லாம் மீளாது பேருரை நிகழ்த்த வருகை தர இருக்கக்கூடிய மௌலானா மௌலை உமர் உதுவானுல்லா ஜமாலி ஹஸரத் அவர்கள், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நிகழ்வில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நாம் முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். உலகத்தில் எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் அனுப்பிச்சா, எல்லா நபிமார்களும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் இங்க மண்ணில் வந்ததுக்கு பின்னால்தான் எல்லாம் நபியாகவே ஆனார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்க வந்ததுக்கு பின்னால்தான் நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இங்க வந்ததுக்கு பின்னால்தான் நபி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிறக்கும் பொழுதே ஆரம்பத்திலிருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகத்தான் இருந்தார்கள். அதனால்தான் பல கட்டங்கள்ல பல நேரங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் குன்த நபியன் ஆதமு பைனல் மாஇ வத்தீன், ஆதம் நபி அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில் இருக்கும் போதே நான் நபியாக வந்தேன். அப்ப காரணம் என்னன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பவர்கள் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரசூல், அல்லாஹ்வினுடைய நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி ஆகும். அல்லாஹ்விற்கு முழுமையான முழுமைக்கும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். அதனால தான் பெருமானார் குறித்து இப்ப நமக்கே ஒரு இடம் இருக்குன்னு வைங்களேன், நம்ம பொதுவான இடங்கள்லாம் விட்டுருவோம். நமக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு முக்கியமான ஆளுங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள பத்தி ஏதாவது சொன்னா நமக்கு கோபம் வந்துடும். உதாரணத்துக்கு நம்ம அம்மா அப்பாவை பத்தி தப்பா பேசுறாங்க, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னா ஒரு சொல்லுன்னு கோபம் வந்துடும். அந்த அடிப்படையில தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பதிலளித்த விதத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளித்த விதத்திலும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கு. அதனாலதான் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப நம்ம எல்லாமே கஅபத்துல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறோம்ல, ஹஜ்ஜுக்கு போறதுடைய வளமை என்ன அப்படின்னா, ஹஜ்ரத் அவங்க பேசும்போது கூட சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம், பரிசுத்தமானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பரிசுத்தமானவங்க. அதனால தான் அந்த பரிசுத்தத்துல நம்ம பரிசுத்தம் கிடையாது, நம்ம அசுத்தமானவர்கள் தான். நம்ம அசுத்தமானவர்கள் என்பதற்கு நம்மளுடைய பிறப்பினுடைய அடிப்படை தான் நமக்கு காரணம். அதனாலதான் நம்ம ரூஹ் போயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லா விதமான கஸ்தூரியில இருந்து நறுமண பொருள்கள்லாம் இந்த ஜனாசாவோட போடுறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம் இயற்கையிலேயே அடிப்படையிலேயே நம்ம அசுத்தமானவர்கள் தான். அதனால தான் நம்மளுடைய பிறப்பும் சரி, நம்மளுடைய இறப்பிற்கு பின்பும் சரி, நாம் அசுத்தமானவர்கள் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையில் பரிசுத்தமானவர்கள்.
அந்த பரிசுத்தத்துல தான் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏற்பாடை பாருங்களேன். இப்ப எல்லாமே ஹஜ்ஜுக்கு போறோம்ல, ஹஜ்ஜுக்கு போகும்போது பெரும்பான்மையான மக்கள் எங்க போறோம்னா முதல்ல காபத்துல்லாவுக்கு போவோம், அதுக்கு அடுத்து மதீனா ஷரீஃபுக்கு ஜியாரத்து போவோம். இப்ப காபத்துல்லாவுக்கு போகும் பொழுது மக்காவுல போறோம், மக்காவுல போகும்போது காபத்துல்லாவை பார்க்கிறோம். முதலாக ஒரு காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது தன் எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரராக இருந்தாலும் கூட கண்களில் இருந்து தண்ணீர் தாரை தாரையாக வெளியே வரும். ஏன்னா காபா இறைவனுடைய ஆலயம் அந்த காபா. அப்ப காபத்துல்லாவை பார்த்து ஸல்லல்லாஹு துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய இடங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஜம்சம் தண்ணீர் இருக்குது, சஃபா மர்வாக்கு இடையில ஓடுறோம். அது இல்லாம அந்த மழை பெய்யுற நேரங்கள்ல மேல இருந்து தண்ணி விழுந்து அதை குடிச்சா அங்க துவா கபூல் ஆகும். துவாக்கள் கபூலாகக்கூடிய பல்வேறு இடங்கள் பல்வேறு நிலைகள் காபத்துல்லாஹ்ல இருக்குது. அப்ப இங்க இருந்து நம்ம அசுத்தத்தோட இங்க அசுத்தமாக இருக்கிறோம். அங்க காபத்துல்லாஹ்வுக்கு போகும் பொழுது ஏராளமான விஷயங்களை பார்க்கும் பொழுது ஜம்சம் தண்ணியை குடிக்கிறோம், காபாவை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறோம், சஃபா மர்வாவுல போறோம். இதெல்லாம் பார்த்து நாம் அழுது 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 ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நம்மை பரிசுத்தமானவராக மாற்றி விடுகிறான். ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறானோ, அந்த ஒரு சொட்டம் பாவத்தை நினைச்சு அழுதுட்டோம் அப்படின்னா ஒட்டகத்தில் இருந்து கறக்கப்பட்ட பால் மீண்டும் ஒட்டகத்திற்குள் மடுவிற்குள் எப்படி செல்ல முடியாதோ அதே போல் ஒரு மனிதன் தன் பாவத்தை நினைத்து அழுது விட்டால் அவனால் ஒரு நரகத்திற்கு நுழைய முடியாது என்ற சொல்ல செய்தியை பெருமானார் சொன்னார்கள். அப்ப நம்ம பரிசுத்தமாகிறோம்ல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு பார்க்க போறோம், மதீனா ஷரீஃபுக்கு போறோம். இப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன அப்படின்னா, அசுத்தத்தோடு இருந்த நபியை நீங்கள் பார்க்க கூடாது, பரிசுத்தத்தோடு தான் நீங்கள் பாவமெல்லாம் நீக்கப்பட்டவர்களாகத்தான் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் முதல்ல காபாவுல போய் நம்ம பாவலுக்குகள் எல்லாம் கழுவி வச்சுட்டு சுத்தத்தோட மதீனா ஷரீஃபுக்கு போகக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். அது மட்டுமல்ல, நம்ம செலவாத் ஓதுறோம்ல, நம்ம நினைச்சுக்கணும் நம்ம செலவாத் ஓதுறோம்னு. எல்லா செலவாத்திலையும் எடுத்து பாருங்க, நம்ம செலவாத் நம்ம ஓதவே முடியாது நம்மளால. செலவாத் எழுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். அர்த்தம் பாருங்க, அல்லாஹும்ம இறைவா ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத், நீ பெருமானார் மீது செலவாத் சொல். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அல்லாஹ் செலவாத் சொல். ஏன் அப்படின்னா அல்லாஹ் பெருமானாரை பற்றி முழுமையாக அறிந்தவன் ரப்பு தான். அதனாலதான் அல்லாஹ் நமக்கு கூட ஸலவாத் ஓதுவதன் மூலம் நாம் பெருமானாரை தொட்டால் ஒருவேளை அசுத்தமாகி விடுமோ என்ற காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரின் மீது ஸலவாத் ஓதக்கூடிய பொறுப்பையும் அவனே எடுத்துக் கொண்டிருக்கிறான். அதனாலதான் பெருமானார் அவர்கள் பரிசுத்தத்தினுடைய முழுமை, பரிசுத்தத்தினுடைய மொத்தம் அவர்கள் தான். அதனாலதான் அல்லாஹ்விற்கு உரித்தானவர்கள் என்பதால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரை, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பெருமானார் நீங்கள் எப்படி பிறக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களோ அப்படித்தான் பிறந்திருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துகள்ல நம்ம பார்த்திருக்கோம். பெருமானாரும் அது சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அப்ப பெருமானார் என்பவர்கள் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பதை தாண்டி அவர்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானவர்கள். அப்படி இருந்ததுனால தான் அல்லாஹ் அவர்களை பொக்கிஷமாக பாதுகாத்தான். இவ்வளவு எத்தனை ஆண்டுகள், 1444 ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட பெருமானாரை எங்கோ பேசுகின்ற பொழுது நம்முடைய உள்ளங்களும் உடலும் பூரித்து போய் விடுகிறது என்று சொன்னால் உலகத்தில் எந்த மனிதருக்கு அப்படி நடந்திருக்குது? நம்ம மீனாட்சி ஷரீஃப் லாஸ்ட் வீக் கொண்டாடணும், எல்லாம் புது ட்ரெஸ் போட்டோம், சின்ன பிள்ளைங்க, அவ்வளவு ஆரவாரம், அவ்வளவு சந்தோஷம். உலகத்தில் ஒரு மனிதர், ஒரு நபி பிறந்தார் என்பதற்காக ஒரு குடும்பமே சந்தோஷப்படுகிறது என்று சொன்னால் பெருமானாருக்கு மட்டும்தான். அது மட்டுமல்ல, உலகத்துல எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கம் படுத்தார்கள் என்பதால் ஒரு சமூகமே அப்படி படுகிறது. பெருமானார் வலது கையால் சாப்பிட்டார்கள் என்பதால் ஒரு சமூகமே அப்படி சாப்பிடுகிறது என்பதை தாண்டி இதை செய்தால் உங்கள் உடலுக்கும் நல்லது என்பதை இன்றைய அறிவியல் நிரூபித்திருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரிதான் ஒரு இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு மஜ்னூன் அப்படின்ட்டான். மஜ்னூன்னா பைத்தியக்காரன் அர்த்தம். மஜ்னூன் அப்படின்ட்டான். அது வரைக்கும் குர்ஆன்ல வசனம் இறங்கல. அவன் சொன்னவனே அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துருச்சு. அல்லாஹ் கோபம் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல என்ன பண்ணா, ஆயத்து நிறைய இருக்கலாம். ஹம்மாஸிம் மஷாஇம் பினமீமின்
மன்னாஇல் லில் கைரி முஅத்ததின் அதீம் வதுல்லிம் பஅத ذلك ஸனீம். அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கிட்டான். ஹம்மாஸின், அவன் புறம் பேசுபவன், வம்பன், கோல் சொல்பவன், ஏழைகளுடைய பொருள்களை திருடுபவன் என்று எந்த மனிதன், எந்த ஷைத்தான் பெருமானாரை குறித்து தவறான வார்த்தை பிரயோகித்தானோ அவனுடைய அந்தரங்கத்தை எல்லாம் அல்லாஹ் பட்டியலிட்டு கடைசியாக சொன்னான், அவன் பிறப்பால் தவறு, அவனுடைய பிறப்பில் தவறு இருக்கிறது அப்படின்னா. அவன் பார்த்தா முகமது நபி பொய் சொல்ல மாட்டாரு, முஸ்லீம் இல்ல யஹூதி தான், முகமது நபி பொய் சொல்ல மாட்டாரு, நான் பொய் சொல்றேன், எல்லாம் சரிதான், என் பிறப்புல தப்புங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஒரு அம்மாட்ட போய் கேட்டானே, ஆமாப்பா நீ உங்க அப்பாவுக்கு ஆண்மை இல்லாததுனால ஒரு ஆட்டு இடையனுக்குத்தான் உன்னை பெற்றேன் என்று அந்த தாய் சொன்னதுக்கு பின்னால்தான் உண்மை அவனுக்கு தெரிஞ்சது. இங்க விஷயம் என்னன்னா, இவன் தவறான முறையில் பிறந்திருக்கிறான் என்பது அவனுக்கே தெரியல என்று எப்பொழுது பெருமானாரை கை வைத்தானோ அவனுடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துருவான். ஏன்னா காரணம், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள். அங்க டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஜாதகம் எல்லாம் வெளியே வந்துரும். தப்பத்தி அபீலஹப் ஓதுறோமே, அபீலஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் ஏன் ஓதுறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ குவைஸ் மலை மேல இருந்தாங்க, மலை உச்சி மலையில இருந்தாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, மக்கா நகர் மக்களே வாங்க அப்படின்னாங்க, எல்லாம் கீழே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலை உச்சியில நிக்கிறேன், கீழே நீங்க நிக்கிறீங்க, இந்த சைடுல பின்னால என்ன வருதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் சொல்றேன், பின்னால படை வீரர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. முகமது நபி அவர்களே, நாங்க படை வரதை பார்க்கல, நீங்க சொன்னா நம்புவோம் அப்படின்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, அங்க படை வரல, படை வீரர்கள் யாரும் இல்ல, ஆனால் அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறான்னு சொல்றேன், அவனை நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அபூலஹப் என்ன பண்ணா, முகமது நபியே இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கீழே வந்து 2 கையில மண் எடுத்து நாசமா போ அப்படின்னா. உடனே ஆயத்து இறக்குன அல்லாஹ், தப்பத் யதா அபீலஹப், அபீலஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் அப்படின்னு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தொடும் பொழுதெல்லாம் எப்படி பெருமானார் குறித்து அவதூறு பரப்பப்படும் பொழுது, பெருமானார் குறித்து கண்ணியம் இழைக்கும் பொழுது அல்லாஹ்வே நேரடியாக பதில் சொல்கிறானோ, பெருமானாரை கொண்டாடுபவர்களுக்கும் அந்த சுப செய்தி உண்டு. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்விற்கே சொந்தமான இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளை கொண்டாடக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்த்திருக்கிறான். நம்ம எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் எதுவுமே அது ஈடாகாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவோம், அவர்களை கொண்டாடுவோம். அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள்தான் பரிசுத்தம், அவர்கள்தான் எல்லாமே. அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடக்கூடிய மக்களில் நம்மையும் அல்லாஹ் ஒருவராக வைத்து பெருமானாரோடு மறுமையில் மஹ்ஷரில் தோழமையோடு இருக்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.